மட்டுவார் குழலம்மை மணவிழா நிகழ்ச்சியினை பற்றி சிறிது புராண ரீதியாக நாம் சிந்திப்போம். அம்மையார், உமை அம்மையார் சிவபெருமானை வழிபடவும் மணந்து கொள்ளவும் விரும்பி இத்தலத்தில் ஒரு தாமரை மலர் மேல் சிறிய பெண் குழந்தை வடிவம் கொண்டு தோன்றி கார்த்தியமான முனிவரால் வளர்க்கப்பெற்று வந்தார். அதாவது உமையம்மையார் சிவபெருமானை வழிபடவும் மணந்து கொள்ளவும் விரும்பி இத்தலத்தில் ஒரு தாமரை மலர் மேல் சிறிய பெண் குழந்தை வடிவு கொண்டு தோன்றி கார்த்தியமான முனிவரால் வளர்க்கப்பெற்று வந்தார். அப்பொழுது அந்த பெண்ணின் நீண்ட கூந்தல் இயல்பாகவே நறுமணம் உடையதாக இருந்தமையால் மட்டுவார் குழலம்மை என்னும் திருப்பெயர் பெற்றார். கூந்தல் இயல்பாகவே நறுமணம் உடைய காரணத்தினால் மட்டுவார் குழலம்மை என்னும் திருப்பெயர் பெற்றார். அவ்வம்மை சிவகங்கை என்னும் தீர்த்தத்தில் நீராடி அருகில் சுயம்புவாக தோன்றிய சிவலிங்க பெருமானை வழிபட்டு தவம் இயற்றி வந்தார். அந்த இடமே தற்பொழுது நாகநாத சுவாமி திருக்கோயிலாக விளங்குகிறது. சிவபெருமான் அவருடைய முதல் விருப்பத்தை நிறைவேற்ற கருதி எழுந்தருளி வந்து திருக்காட்சி கொடுத்து திருமணம் செய்து கொண்டார். அந்த திருநாளான நாளே இன்று 6ஆம் திருவிழாவாக சித்திரை தேர் திருவிழாவின் நிகழ்வில் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. சித்திரை பெருவிழா நாட்களில் 6ஆம் நாள் விழா மட்டுவார் குழலம்மை உடனுரைகின்ற தாயுமான பெருமான் திருமண விழாவாக ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. இதனால் சிவமாகிய செம்பொருள் சக்தியுடன் சேராவிடில் உலகில் ஒன்றும் நடைபெறாது என்பதும் இறைவன் சக்தியை கொண்டே ஐந்தொழில்களையும் நடத்துகின்றான் என்பதும் புலனாகின்றது. இந்த திருக்கல்யாண வைபோகத்தை கண்டுகளிப்போருக்கு மாலை மாற்று இறைவன் இறைவிக்கு செய்வோருக்கு விரைவில் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம். நமது மட்டுவார் குழலி தாயுமான ஈசரை வழிபடுவோர்கள் அடையும் பயன்கள் எண்ணற்றவை. அருள்மிகு தாயுமான ஈசரை ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில் வழிபட்டால் அற்றை வினைக்கட்டு அகலும். நடுப்பகலில் தரிசனம் செய்தால் பிறந்த நாள் தொடங்கி செய்த வெந்துயர் போகும். மாலையில் வந்து தாயுமானவர் திருத்தலத்தை தரிசனம் செய்தால் 7 பிறவிகளில் செய்த பாவம் விலகும் என்கிறது சிவ தரிசன மகத்துவம் என்ற நூல். திருச்சிராப்பள்ளி என்றலும் தீவினை நரிச்சிராது நடக்குமே அரி அயன் தொழும் வாழ்வு அமையும் நம் வினை நாசமாகும் என்கிறார் நமது அப்பர் பெருமான். சித்திரை மாத பிறப்பு நாள், மாத இறுதி நாள், பூர நட்சத்திரம், நவமி திதி கூடிய நன்னாளில் மலைவளம் வந்தால் எண்ணிய பேறுகளை அடையலாம். சோமவார ரோகிணி நட்சத்திரம் கூடிய நன்னாளிலும் பங்குனி மாதத்திலும் பிரம தீர்த்தத்திலும் மூழ்கி வழிபடுவோர் தேடிய மாடி நீடு செல்வம் யாவையும் குறைவர அடைவர். புரட்டாசி பௌர்ணமியில் சிவகங்கை காவிரியில் நீராடி தும்பை மலர் சூடி வழிபட்டால் நல்வாழ்வு எய்துவர். தென்கையிலை ஆதலில் இங்கு சமய வாழ்வில் விடுபட்டோர் சிவகணமாகி பிறப்பு இறப்பிலிருந்து விடுபடுவர். அழகிடுதல், வெளுக்கிடுதல், பூமாலை தொடுத்தல், பாமாலை புனைந்து ஏத்தல் போன்ற உடலாலும் உள்ளத்தாலும் கைத்திருத்தொண்டு செய்வோர் ஆன்மநலம் அடைவர். அருள்மிகு மட்டுவார் குழலம்மை மலரடி போற்றி நாளும் என்று வழிபட்டால் கணம் தருவாள், கல்வி தருவாள், தளர்வரியா மனம் தருவாள், தெய்வ வடிவம் தருவாள், நல்லனையெல்லாம் தருவாள் எங்கள் மட்டுவார் குழலி. அருள்மிகு தாயுமானவர் திருநீரும் அருள்மிகு மட்டுவார் குழலம்மை குங்குமமும் மருந்து ஆகும். நமக்கு ஒன்றிலிருந்து நினைந்து வழிபட்டு அணிந்து கொண்டால் ஊதுரு ஊனமும் வராது. நமக்கு அந்த ஊனம் வந்தாலும் தானே விலகும். குழந்தைகள், பெரியோர்கள் இந்த திருநீற்று பிரசாதத்தை தவறாமல் தினந்தோறும் நெற்றியில் அணிய வேண்டும். மலைக்கோயில் வெள்ளி ரிஷப வாகன திருக்காட்சியை ஆண்டில் 7 முறையே காண முடியும். அக்காட்சியை கண்ணிறை கண்டு வழிபட்டால் இயற்கையின் கோயிலாகிய கைலாய காட்சியை கண்ட பெரும் பயன் கிடைக்கும். ஆதலால் தான் இது தென்கையிலாயம் என்று அழைக்கப்படுகிறது. தாயுமானவர் மட்டுவார் குழலம்மை வேண்டி வழிபட்டால் கருப்பேறி எய்தி பெண்கள் சுகப்பிரசவம் அடைவர். அதற்பின் வாழைத்தார் கடன் செலுத்தலாம்.
தாயுமானவர் குழந்தை பேரும் சுகப்பிரசவமும் திருக்கல்யாண வைபோகமும் நடத்தும் பெரும் வள்ளலாவார். வளர்பிறை திரியோதசி தேய்பெரி திரையோதசி அன்றும் பிரதோஷ காலமான 4:30 முதல் 6 மணி உள்ள பிரதோஷ காலத்தில் வழிபட்டால் நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே நின்று நடனம் செய்து தேவர்களுக்கு தரிசனம் தந்தருளிய காலம் பிரதோஷ காலம். அக்காலத்தில் சிவப்பெரும்பொருளை தரிசனம் செய்வது மிகப்பெரிய புண்ணிய செயலாகும். அம்மூர்த்தங்கள் உள்ள கிழியில் உருவாக்க கண்டு வழிபாடு செய்தால் சந்திரன், உமை, திருமால், பிற ஞானிகள் அடைந்த பயனை நாம் அடையலாம். இறைவனின் அருள் வடிவமாக விளங்குவது சக்தி. அதனை பெண் வடிவில் கண்டார்கள் நம் முன்னோர்கள். இச்சை, ஞானம் வழிபடுவது நம் சமய மரபு. சக்தி வேதங்கள் பல, அஷ்ட சக்திகள் என்பர் பெரியோர்கள். சக்தியை பொதுவாக வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவது விசேடமாகும். இதில் விநாயகர், முருக வழிபாடு என்பது குறிப்பிடத்தக்கதே. இதில் தற்பொழுது தாயுமானவர் திருச்சுற்று கோயில்களில் ஒன்றாக உள்ள அருள்மிகு மாணிக்க விநாயகர் திருக்கோயில் வழிபாட்டு முறைகளுடன் அதில் தெய்வ நலம் போற்றப் பெற்று வருகிறது. புதிய கருங்கல் திருக்கோயில் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாணிக்க விநாயகர் மீது ஸ்ரீ மாணிக்க விநாயகர் மாலை 33 பாடல்களுடன் இயற்றப்பெற்றுள்ளது. திருச்சிற்றம்பலம்.